எங்கள் பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகம் பலன் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்கள் மீது மாறாத கிருபை கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படத்தக்கதாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவர்கள் மீது இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு தகப்பனை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியானவன் குருடாக்கி வைத்திருக்கிற குருட்டு கண்களை நீர் திறப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபன சந்தர திரிபியாம்தனா. இந்த சுற்று வட்டாரம் முழுதும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி சென்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. அப்படியாய் இந்த வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அடை பாவங்களில் இருந்து விடுதலை பெறத்தக்கதாக, சாபங்களிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக இந்த இடத்துல நீர் நிறுவி இருக்கிற இந்த சபை உம் ரத்தம் கொடுத்து சம்பாதித்த சபையை வேலி அடைப்பீராக. இரத்த கோட்டைக்குள்ளாக, அக்னி கோட்டைக்குள்ளாக மறைப்பீராக. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே இந்த ஊழியத்தின் தலைவராய் இருந்து நடத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் கூட தகப்பனே அதேவ பயத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்கள் சிறு பிள்ளைகளுக்குள் கீழ்ப்படிதலை கொடுக்க ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலேயும் தேவக்கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரை நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்களோடு கூட தங்கிரும் வழி நடத்தும் எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம கரங்களை உயர்த்தி இந்த இடத்துல நம்ம ஊழியங்கள் மட்டுமில்லை, இந்தியா தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும், இலங்கை தேசத்துல எந்தெந்த இடங்களில் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக காணப்படுகிறதோ எல்லா தேசங்களில் இருக்கிற சபைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த, வேலையடைத்து பாதுகாத்து கொள்ள, ஊழியர்களை ஆசீர்வதிக்க, அக்னி ஜுவாலைகளாக மாற்ற, அன்றைய சுயத்துக்கு சாகடிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உடன் ஊழியர்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற ஆண்டவரைய சபையோடு இணைந்து ஆண்டவரை ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஊழியத்திற்கு நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு இணைந்து அந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்பட ஆவியானவரே கிருபை தருவீராக. எல்லா விசுவாச பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் நல்ல கிளைமேட் கொடுமாண்டவரே. இன்று முழுதும் உங்கள் ஊழியத்தை செய்ய திறந்த வாசல்களை கொடுப்பீராக. எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதியும். அடை உலக நாடுகளின் பகுதிகளை ஆசீர்வதியும். அடை எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும். அன்றுவரை ஒவ்வொரு பிரசிடென்ட்ஸ் ஆசீர்வதியும். அன்றுவரை ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகளை ஆசீர்வதியும். அன்றுவரை எங்கள் இந்தியா தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும். அமைதியில் உள்ள ஜீவனம் செய்யும்படி உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையை நம்பி இருக்கிறோம். உடைய இரத்தத்தை எல்லா இடங்களிலும் மூல முடுக்குகளையும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ரிபனதியங்கரபா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர்
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ள அழித்தோரை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். எழும்பின துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். அருளை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் தேவனை துதிப்போம். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஒருவேளை ஆண்டவர் சமூகத்துல 6 நாட்களும் எப்படிலாமோ வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். இந்த இடத்துல வருகிற பிள்ளைகளை அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யாம தீர்க்க தரிசனம் சொன்னாலும், பிசாசுகளை விரட்டினாலும், இல்ல ஊழியத்தை செய்தாலும், பிரசங்கித்தாலும் அது ஒண்ணுமே லாய்க்கே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஒரு நாள் வரும்போது உம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், பல காரியங்களை உங்களுக்காக செய்தோமே என்று சொல்லும்போது நான் உங்களை அறியேன் என்று நீர் மறுதலித்து விடுவீரேன். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சித்தம் செய்யணும், நாங்கள் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரிமாலர சந்திரதி அந்தரவா. கர்த்தர் கிருபையாக நம்மை போன மாதம் முழுவதும், மே மாதம் முழுவதும் நடத்தி இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை கூட்டி சேர்த்தாரே, அதற்காக நாம் கர்த்தரை மனதார நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய்
இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. இதுவரைக்கும் எபினேசராய் இருந்தேன், யெகோவா ரப்பாவாக இருந்தேன், யெகோவா ஈராக இருந்தேன். இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே நீ ஆண்டவரே எங்களோடு இருப்பீராக, எங்கள் குடும்பங்களோடு இருப்பீராக, பிள்ளைகளோடு இருப்பீராக. அநேகர் இந்த மாதம் ஞானஸ்நானம் பெற உதவி செய்வீராக, புதிதான ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, தீர்க்காயுசை கொடுப்பீராக, உமக்காக ஓடச் செய்வீராக. தூர தேசத்தில் எங்களுடைய குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளும் சித்தம் செய்ய பலப்படுத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களோடு கூட தங்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே எங்கள் பரலோக தேவனே இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. எங்களை சபையோடு பேசி எங்களை உயிர்ப்பியும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வாசிப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் எப்படி இருக்கிறாரா? நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்களா, ஏன் நம்ம நிறைய பேர் சோர்ந்து போயிருப்பாங்க, ஏன் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப விரக்தியாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மனுஷரை நம்புகிறவங்க. ஆனால் தேவனை நம்புகிறவங்க என்னதான் மனுஷரால் ஏமாற்றப்பட்டாலும் சரி, மனுஷர்கள் எல்லாம் துரோகிகளாக மாறினாலும் சரி, நம்ம விட்டு எல்லா மனுஷர்களும் பிரிந்து போனாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்க? தெம்பாவே இருப்பாங்க. ஏன்னா ஒன்று அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கும் நம்பத்தக்கவர். இன்னைக்கு ஹெட்டிங்கே அதுதான் நம்ம வாசிக்க போகிறோம். என்றென்றைக்கும் அவர் கர்த்தர் நம்பத்தக்கவர் என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதி இந்த மனசில் வச்சுக்கோங்க. நம்முடைய தேவன் யார்? அவர் நம்பத்தக்கவர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகி யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் நித்திய கன்மலை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, மழை போல நம்பி இருந்தேன், ஆனால் என் பிள்ளை இப்போ வளர்ந்து என்ன செய்யுது?
அது எனக்கே விரோதமாக எழும்புது அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க. இவரை தான் மலை போல நம்பி இருந்த ஒரு மனைவி ஹஸ்பண்டை சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சொல்லுவாங்க, என் பிரச்சனையில் என் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இவளை தான் மலை போல நம்பி இருந்தேன். சில பேர் வாலி பிள்ளைகள் செய்வாங்க, அம்மா அப்பாலாம் பிடிக்காது, நண்பர்கள் இவனை தான் நான் ரொம்ப மலை போல நம்பி இருந்தேன், கடைசியில் துரோகம் பண்ணிட்டானே அப்படி சொல்லுவாங்க. உலகம் அப்படி தான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கும் எக்காலத்திலும் அவர் நம்பத்தக்கவர். எப்போதும் அவர் நம்பத்தக்கவராக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எக்காலத்திலும் அவரோட நம்ம நல்ல ஐக்கியம் வைத்திருக்கணும், கான்டாக்ட் வைத்திருக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன் ஆண்டவர் சொல்றார். அவரோட பேசணும், அவரோட உறவாடணும், அவரோட பழகணும். உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள் யாராவது ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா என்ன செய்வீங்க? மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுவீங்க பாருங்கள். ஃபோன் எப்போதும் எங்கேஜாகவே இருக்கும். சில வாலி பிள்ளைகளுக்கு ஃபோன் நாட் ரீச்சபிள் சில பேர் வச்சுருவாங்க. ஒரு ஃபோனில் ஒரு நம்பரில் இன்னொரு நம்பர் எப்போதும் எங்கேஜாகவே இருக்கும். யார் கொடுத்தா, யாராவது ஒருத்தர் கொடுத்தா தான் தெரியும் அது எங்கேயோ பேசிகிட்டு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். ஆண்டவர் சொல்லுவார், கேட்கலன்னா ஆகும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் விருப்பத்துக்கு விடவே மாட்டார். அப்போ வசனம் சொல்லுகிறது, எப்போதும் எக்காலத்திலும் நம்பத்தக்கவரோட நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அது சொல்கிறாரு, என்கிட்ட விசாரின்னு கேட்குறாரு. ஒரு பெரிய ராஜாவாக தாவீதை தேவன் மாற்றுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான்னு சொல்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன். என் இருதயத்தை நான் யோசித்து பார்க்குறேன். என் இருதயத்தை கர்த்தர் அவர் விரும்புவாரா? என் இருதயத்தை எப்போதும் அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறாரே, அவர் என்னை விரும்புவாரா? அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருக்கிறேனா என்று நான் யோசித்து பார்க்கணும். நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? ஊற்றி விடு. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், என்னுடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுன்னு சொன்னார். இப்போ இந்த தேவன் தாவீது சொன்னது போல என் இருதயத்திற்கு ஏற்ற மகன், என் இருதயத்துக்கு ஏற்ற மகள்னு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்க என்ன செய்வாங்க? தேவன் விரும்புகிறத அப்படியே வாழ்க்கையில் கடைப்பிடிப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், தாவீது என்ன செய்யறாரு? ஒரு காரியத்தை கேள்விப்படுறார். பெலிஸ்தியர் என்ன செய்கிறாங்க? கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்கள் எல்லாம் கொள்ளையிடுகிறாங்கன்னு தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது என்ன செய்யலை? உடனே போய் என்ன செய்யலை? யுத்தம் பண்ண போகலை. இன்னைக்கு கூட நாமும் கூட பல யுத்தங்களை பார்க்கிறோம். சில நேரம் யாராவது தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சில நேரத்தில் நமக்கு சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உனக்கு விரோதமாக இத்தனை பெரிய கூட்டம் இருக்குது என்று வெளிப்படுத்துவார். சில குறிப்பிட்ட மனிதர்களுடைய முகத்தை காண்பிப்பார். உடனே இவங்க என்ன செய்யல? மாம்சத்தில் தாவீது செயல்படலை. இவர் என்ன செய்தாரு? கர்த்தர்கிட்ட கேட்டார். ஒரு வியாதி அப்படின்னு டாக்டர் சொன்னா கூட தேவ சமூக விசாரிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே, ஆபரேஷன் பண்ண போய் தான் ஆகணுமா? இல்ல நீர் சுகம் கொடுப்பீரா? என் பாவத்தை நிமித்தம் வந்தா என் பாவத்தை மன்னிச்சு நீர் விடுதலையை கொடுப்பீரா? இந்த ட்ரீட்மெண்ட் வழியா நான் போய் தான் ஆகணுமா? இந்த மாத்திரைகள் நான் போட்டு தான் ஆகணுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். அப்ப எதிரியான சாத்தானை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது விசாரித்தார். வாசிக்கலாம். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். ஆனாலும் தாவீதின் மனுஷர்,
அவனோடு இருந்த மனுஷர்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே அந்த ஜனங்களை நினச்சா பயப்படுகிறோம். அப்போ நாங்கள் பெலிஸ்தீருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு பக்கத்தில் போனால் எவ்வளோ அதிகம் நாங்கள் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்லுகிறாங்க. தாவீதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கர்த்தர் சொன்னது சரிதானா, இல்லை ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்களே, இன்னைக்கு அப்படி தான் நாம் கூட என்ன செய்கிறோம், பயந்தான் கொள்ளியாக இருக்கிறோம். நேற்று தினத்தில் நான் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சபையாக தியானிக்கிறதுக்கு என்ன வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் என்று நான் ஜெபித்து காத்திருந்த போது ஏசாயா அதிகாரத்தில் இதோ போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ அவைகளை தூற்றுவாய். அவைகள் அப்பொழுது காற்று முகத்திலே பறக்கடிக்கும். பதரை போல் அது பறந்து போகும். நீயோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்கிற வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், நினைவுபடுத்தினார். வழக்கம் போல நான் வாசிக்கிற பகுதி 1 சாமுவேல் அதிகாரமாக இருந்ததுனால அதை தியானிக்கும் போது மறுபடியுமாக இப்படி தியானிக்கும்படி கர்த்தர் உதவினார். அது எந்த அதிகாரம்? ஏசாயா 41:15. வாசியாது. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணி வீட்டில் நேரம் போலன்னா உட்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமான ஒரு காரியம் வரும்போது இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டு தேவனை துதித்து நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தோடு பிரச்சனைகளை முறியடிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமாய் பெருக்கூட்டமாய் வரலாம், ஆனால் நீ என்ன செய்வ, மலைகளையும் குன்றுகளையும் மிதிச்சு அடிச்சு நொறுக்கிறது போல நொறுக்கி விடுவாய். இன்னைக்கு சாத்தான் நம்ம நொறுக்க ஒப்பு கொடுக்க கூடாது. தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர் பார்த்துக்குவாருன்னு நீங்க உங்க வழியில போகக்கூடாது. நான் என் வழியில போகக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். என்னைக்குமே ஆண்டவர் என் கூட தானே இருக்கிறார். பாவம் செஞ்சாலும் என் கூட தான் இருக்கிறார். சிந்தனையில கெட்ட சிந்தனையில நான் வாழ்ந்தாலும் என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். ரகசிய தொடர்பு வைத்திருந்தாலும் என் கூட தான் இருக்கிறார் நினைக்க கூடாது. கர்த்தர் உத்தமனுக்கு மட்டும்தான் துணையா இருக்கிற தேவன். சிம்சான் என்ன செய்தாரு, அவருடைய பிரதிஷ்டை இழந்து போயிட்டு தேவன் தன்னோடு தான் இருக்கிறார் நினைச்சு பெலிஸ்தீர் என்ன செய்தாராம், முறியடிக்கிறதுக்கு போகும்போது அவர் அப்படியே கண்கள் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்கிறது விட்டுட்டாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு கூட ஏதோ சபைக்கு வந்ததுனால, ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுனால, இந்த வார்த்தை கேட்டதுனால வெற்றி கிடையாது. நாம் என்ன செய்யணும், தேவனோடு உறவாடும் பிள்ளைகளாக இருக்கணும். தேவனோடு விசாரிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அவரோடு பழகுற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த பழகுறதுன்னா எதையாவது எதிர்பார்த்து நம்ம கூட யாராவது பழகுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எதையாவது எதிர்பார்த்து பழகுறவங்கள நிச்சயமா யாருக்குமே பிடிக்காது. அது மாதிரி நம்ம தேவனிடத்துல இருக்கக்கூடாது. எதையோ ஒன்று கேட்டு அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் கர்த்தர் தேவை. அதுக்கப்புறம் தேவன் தேவையில்லை, தேவ பிள்ளைகள் தேவையில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளோடு வைக்கிற ஐக்கியம் தேவையில்லை. அப்படி நினைத்தா நம்ம விட பரிதாபப்படக்கூடிய ஜனம் ஒருத்தருமே இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனோடு நேரம் செலவழிக்கிற யாருமே வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அப்படி தானே வேதம் சொல்லுகிறது. இல்லை, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மை இருக்குது. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இந்த நாள், இந்த மாதம் நல்லா இருக்கணும்னா நாம தேவனை தேட வேண்டும். தேவனோடு உறவாட வேண்டும். தேவனை நேசிக்க வேண்டும். இல்லைன்னா என்ன செய்யாது, அதான் பிரசங்கம் கேட்டுட்டோமே நினைக்காதீங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் அவரை நம்பி அவரிடத்துல விசாரித்து அவரை புகலிடமாக கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழுப்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். பாருங்க, கேகிலாவின் குடிகளை இவ்விதமாய் ரட்சித்தான். மனுஷர்கள் சொல்லிட்டாங்க,
அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க நினைக்கல. கர்த்தர்கிட்ட இது உறுதிதானா, இது சரிதானா ஆண்டவரே, நான் போகலாமா ஆண்டவரே, நான் முறியடிப்பேனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ முறியடிப்பாய். அப்படியே தேவன் செய்கிறார். இன்னைக்கு எக்காலத்திலும் அவர் நம்பத்தக்கவர். நம்ம நல்ல ஒரு காரியத்துக்கு மாத்திரம் இல்லை, சில பேர் மனசுல ஒன்று தீர்மானிச்சுட்டு ஆண்டவருக்கு சொல்லுவாங்க, கர்த்தாவே எனக்கு இது சரிதானான்னு சொல்லுங்க. அப்படியே பைபிளை மூடி திறப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் அப்படிலாம் வந்து சீட்டு போட்டு பார்ப்பாங்க, பேர் போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியான மெத்தட் கிடையாது. ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அவர் உடனே சொல்வாரா? சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு குழம்பு வச்சுட்டே இருந்தேன், உப்பு போட மறந்துட்டேன், ஆண்டவர் சொன்ன கொஞ்சம் உப்பு போடுன்னு சொன்னார், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுன்னு சொன்னார். அதுக்கு வேற வேலை கிடையாது, எதையாவது போட்டு எதையாவது சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சின்ன சின்ன காரியத்துக்கு தேவனுடைய நாமத்தை இழுப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை நீ வீணாக உச்சரிக்காது இருப்பாயாகன்னு சொல்லுது. பயன்படுத்தாது. தப்பு தப்பா பண்ணிட்டு ஆண்டவர் நாமத்தை கூப்பிடாத. சில பேர் தைரியமா சொல்லுவாங்க, அந்த ஆண்டவர் சத்தியமா சொல்ல, சத்தியமே சொல்லக்கூடாது, ஆண்டவர் சத்தியம் வேற, அது சொல்லவே இல்லை. ஆண்டவர் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 20 வசனங்கள்ல நாம் வாசிக்கும் போது கர்த்தர் வந்து சொல்லுகிறார், தம் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது. தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அதிகாரத்தை கொடுத்து அவர்களை வந்து உற்சாகப்படுத்தி அவர்களை ஊழியம் செய்ய வைத்து அதுக்கு பிறகு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் பெருசு இல்லை, என் ஆண்டவரே உன் நாமத்தினாலே என்ன செய்ததான் பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க. பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன். 19ஆம் வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு சபைக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா ஆம் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ உட்காந்து வாயை கலந்து பார்த்துட்டு இருந்தா போதாது, அது மனசுல எழுதணும். நம்ம கேட்கும் போதே என்ன செய்யணும், ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு முடியல, படிக்க தெரியல அப்படின்னு சொன்னா இருதய பலகையில் என்ன செய்யணும், எழுதணும். வசனம் சொல்லுகிறது வேதத்துல, கையினால் அல்ல மையினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலேயே எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அந்த மாதிரி நாம் இருந்தோமானா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே இந்த மாதத்துல என்ன செய்ய முடியும், இந்த அற்புதத்தை பெற முடியும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, இது கரெக்டு தான், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் பிசாசு ஓடுது, பேய் ஓடுது, என் ஜெபம் கேட்கப்பட்டது, இதுலயே சந்தோஷமா இருந்துடாதீங்க. நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பரலோகத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இங்கே வந்தவங்க எல்லார் பேருமே சந்தோஷம். ஆண்டவர் வந்து ஜீவ புஸ்தகத்தில், அதாவது பரலோகத்தில் இருக்கிற புஸ்தகத்தில் எழுத மாட்டார். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளை இணைந்து சபையோடு இணைந்து நடக்கிறாங்களோ அவர்களுடைய பெயர்களை தான் ஆண்டவர் கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். ஏதோ விசிட்டர்ஸ் மாதிரி வந்து சபைக்கு வந்துட்டு போறவங்க கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, நான் வந்து சும்மா நான் வந்து உட்கார்ந்துட்டு போறேன்றவங்களுக்கு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. எக்காலத்திலும் அவர் நம்பப்படத்தக்கவர், எக்காலத்திலும் நீ என்ன நம்பலாம், எப்போதும் நம்பப்படத்தக்கவர், என்னிடத்துல விசாரி, என்னிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள
கன்மலைகளின் மேல் தேட போனான். இந்த இடத்துல பார்க்கிறோம், சவுல் பாருங்களேன், தாவீதை துரத்திக்கிட்டே வந்தான். அதுக்கு ஒரு பயம் என்ன, என்னால் தாவீதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அதனால இவன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் ராஜாவா ஆயிடுவான். ஏன்னா ஜனங்களுடைய அங்கீகாரத்தையும் பெற்றவனா இருக்கிறான், பெரிய காரியங்களையும் செய்கிறான், தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்பதை பல முறை சவுல் கண்டுட்டான். அப்ப தன் ராஜ்ய பாரத்திலிருந்து தான் கீழே விழுந்துருவனோன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், தாவீதை எதிரியாக நினைக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் ராஜாங்கத்துக்கு என்னைக்குமே வேதனை தான், இவனை எப்படி சாகடிக்க என்பதுதான் அவனுடைய குறியாவே இருந்துச்சு. அதனால பாருங்களேன், சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தப்ப இந்த தாவீது எங்க இருக்கிறானோ அவனை தேடி போகிறான். சும்மா போகல. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். தாவீது எங்க இருக்கான், அவனை அழிக்கணும் அப்படிங்கிறத தேட போனான். அப்ப அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. வாசிப்ப 3ஆம் வசனத்தை. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அதுக்குள்ள அவனுக்கு என்னாச்சு, சவுலுக்கு வயிறெல்லாம் கலக்கி போச்சு. அப்படிதானே? ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட வந்தா அவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எப்பனா நம்ம தேவனோடு சரியான ஐக்கியம் வச்சிருக்கும் போது, தேவனோடு விசுவாசித்து தேவனை அண்டிக் கொள்ளும் போது இப்படிப்பட்ட அற்புதத்தை காண செய்வார். எதிரிப்பட என்னைக்குமே என்ன செய்து, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கணும், நரகத்தில் கொண்டு தள்ளிடணும், பாவத்துக்கு அடிமையாக்கிடணும். ஒரு மனுஷன் பார்த்தீங்களா, அவனுக்கு அடிமையாக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொன்னாலும் அந்த ஜனம் கேட்கும், அடிமைப்பட்ட ஜனம் கேட்கும். அவன் பெரிய ராஜா மாதிரி அவன் அரசாட்சி செய்வான். என்னத்துக்கு அவசரம் மற்றவங்க நம்மளை அடிமை கொள்ளுகிறது? தேவாதி தேவனுடைய ராஜாங்கத்தின் கீழ் அவர் ராஜாவா இருக்க நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருப்பது தான் நமக்கு சிறந்த ஒரு காரியம். அப்படித்தானே வேதம் சொல்லுங்க. நம்ம ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோம் இல்லை, அந்த பாடலை நாம் பாடலாமா? அவர் ராஜனா, அவர் வீரன், கரங்களை தட்டி, எஜமானன் நான், அவர் ஊழியர், அவர் மேய்ப்பனாம் நான், அவர் ஆடு, அவர் தகப்பனாம் நான், அவர் பிள்ளை, அவர் ராஜனாம் நான், அவர் வீரன், அவர் எஜமானன் நான், அவர் ஊழியர், அவர் மேய்ப்பனாம் நான், அவர் ஆடு, அவர் தகப்பனாம் நான், அவர் பிள்ளை, நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை, நான் இயேசுவின் பின்னே செல்வேன், அவர் அன்பை நடத்துவாரே, நான் அவரின் பின்னே செல்வேன். சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென். அவர் அன்பை நடத்துவாரே. ஹல்லேலூயா. அவர் அன்பாய் நடத்துவார், அவர் மென்மையாய் நடத்துவார், மாறாத நேசத்தினால் நடத்துவார். நம்மளை கட்டாயப்படுத்தி, நம்மளை அடிமைப்படுத்தி, நமக்குள்ளதை பறித்து நமக்கே அதிகாரியாக இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆதரித்து அன்பு செலுத்தி புரிந்து கொண்டு என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு வயிற்று கலக்கிருச்சு. அவன் போயிருக்கும்போது பக்கத்தில் அந்த சவுல் என்ன செய்யறான், தாவீது அவன் சேனைகளுக்கு நடுவில் அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். அப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய ஜனங்கள் சொல்றாங்க, இதோ இவன் வந்து நம்ம கர்த்தர் இவனை உங்க கையில ஒப்பு கொடுத்தார். இந்த சவுலை உங்களை துரத்தி சாகடிக்க பார்க்கிறவன கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன செய்யலாம், அவனை கொண்டு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சவுல் என்ன செய்தான், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று
சொல்லி. தாவீதை போல நம்ம இருக்கணும். தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமா என்ன செய்யல? அவர் எழும்பவே இல்லை. இந்த சவுலை தேவன் தான் என்ன செய்தாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இந்த சத்தியம் தெரிஞ்சதுனால தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம செய்யக்கூடாது, அது பாவம். அவர் மேல் தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமா எழும்பாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரா? அவருக்கு ஒண்ணுமே செய்யல, தீமை செய்யல. ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு புத்தி புகட்டுறதுக்காக என்ன செய்தாரா? அந்த சவுல் அணிந்திருந்த அந்த வஸ்திரத்தின் தொங்கலை, சவுலின் சால்வை தொங்கலை அடுத்து கொஞ்சத்தை எடுத்து வைத்துக் கொண்டார் அவன்கிட்ட காமிக்கிறதுக்காக. அப்போ அந்த தாவீது என்ன செய்கிறாரா? அந்த சவுலை பார்த்து சொல்றார். அதை வாசிக்கலாம். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது. நான் கட் பண்ணி எடுத்த துண்டித்து எடுத்த அந்த சால்வையின் தொங்கலை பாரு. நினைச்சிருந்தா நான் என்ன செய்திருக்கலாம்? நாங்க உம்மை ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யல? உமக்கு விரோதமாக எழும்பல. எல்லாரும் சொல்லி கொடுக்கிறத கேட்டு இந்த தாவீது என்ன செய்கிறான்? சவுலே உமக்கு விரோதமாக எழும்புறான்னு சொல்ற வார்த்தையை நீர் கேட்கிறீரே அப்படின்னு சொல்லி அந்த புத்தி இல்லாத அந்த சவுல் ராஜாவை தாவீது கடிந்து கொள்ளுகிறார், சொல்லுகிறார். கடிந்து கொள்கிறார் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அபிஷேகத்தை மதித்த ஒரு மனுஷன் தான் தாவீது. கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது என்று நினைத்த தாவீது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் கடைசி நீங்க வாசித்துக் கொள்ளுங்க, தன்னுடைய பிழையை உணர்ந்து என்ன செய்யறான்? உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். நீ இனிமே என்னுடைய அதை வாசிப்போம் அந்த ஒரு வசனத்தை. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? எதிரியாக மாற்றானை ஒருத்தன் கையில ஒப்பு கொடுத்தா அவன் அழிக்காம விடுவானா? ஆனா நீ என்னை இப்படி உயிரோடு தப்புவித்தாயே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு புரியுது. ஆனா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன செய்யணும்? என்னுடைய இப்போது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றார். சவுல் கிட்ட தாவீது ஒரு ஆணையிட்டுக் கொள்ளுகிறார். நீ என் சந்ததிக்கு எதுவும் செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன்னு சொல்லு என்று சொல்லி. இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, அந்த சவுலுக்கு கூட ஒரு புத்தி இருந்துச்சு. என் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும், என் சந்ததி காப்பாற்றப்படணும், என் ராஜ்யபாரம் அப்படி கடந்து போகணும்லாம் ஒரு புத்தி இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா பாருங்க? நிறைய தாய் தகப்பனுக்கு இருக்குதா? நான் பாவம் செய்யறதுனால என்னுடைய பிள்ளைகளுக்கு சாபம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். ஒரு பாட்டி தாத்தா நினைக்கணும், என்ன நான் செய்யற பாவத்தை நிமித்தம் என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள்லாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது, அவர்கள் பலவித சாபங்களை சுமந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? தேவ பயத்தோடு வாழ்வோம். இள வயதுல இன்னைக்கு நீங்க இருக்கலாம், வாலிப பிள்ளைலாம் இருக்கலாம். ஒரு காலம் வரும்போது நீங்க துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த வாலிப வயதுடைய பாவம், அதன் விளைவாக என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, தேவனுக்கு அர்ப்பணிக்க சொல்லி எத்தனை தருணம் கொடுத்த போதிலும் நான் மனதை கடினப்படுத்தினதுனால இப்படி ஒரு எதிர்காலம் எனக்கு கிடைத்ததுன்னு கண்ணீர் வடிக்கிறதே என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல சவுல் வந்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள், என் சந்ததி, என்னுடைய ராஜ்யபாரத்தை நீ பிடுங்க மாட்டல்ல என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அப்ப கூட சொல்றான், நீ எனக்கு இரண்டாவதாய் இருப்பாய், நான் இருப்பேன், ராஜாவா இருந்தா கூட நீதான்ப்பா அதுக்கு தகுதி என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்ன? சபையோடு பேசுகிறது என்ன? ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யாது? மன்னிப்பே கிடையாது.
இப்போ இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே உட்கார்ந்து பேசுகிறோமே, கதை அடிக்கிறோமே, இதுக்கு மன்னிப்பு இருக்குதா பாருங்க. தேவன் எத்தனை தருணத்தை கொடுத்தோம், அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளாதபடி நாம் இருந்தோமானா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவருடைய தண்டனை வந்தால் என்ன செய்வோம்? இந்த மாதமெல்லாம் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் எக்காலத்திலும் நம்பத்தக்கவர், எந்த நேரம் வந்தாலும் நான் உனக்கு புகலிடமாய் இருக்கிறேன், இப்படிலாம் ஆண்டவர் சொன்னாரு. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து இந்த மாதத்தில் நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா எப்படி இருக்கணும்? ஆவியானவரை ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை எப்படி இந்த தாவீது மேன்மையாய் நினைத்தாரோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யுத்தம் செய்யறதுல என் பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன், நீ விட்டுன்னு சொல்றார், கோபாக்கினைக்கு இடம் கொடுன்னு சொல்றார். அப்ப பாருங்க, தாவீது அந்த சவுலையோ இல்லைன்னா அவனுடைய பிள்ளைகளை யாரையும் ஒன்றும் செய்யல, ஆண்டவரே என்ன செய்தார்? பார்த்து கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 24 நம்ம வாசித்தோம், கர்த்தர் எனக்கு உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லைன்னு 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் வசனத்தை வாசிங்க. சிறியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியன் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. பாருங்க, அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, முதியோர் சொன்னாங்களாம், வாக்கின்படி தீயோரிடத்துல தீமை தான் பிறக்கும், எனவே என் கை உமக்கு விரோதமாக இருக்க வேண்டாம், கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு நாம் அப்படி சொல்லும்போது நம்முடைய மனசுல என்ன இருக்கும்? பழி வாங்குற தன்மை இருக்காது. கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, எனது யுத்தத்தை கர்த்தர் செய்வார், எனக்கு எதிரிகளை கர்த்தர் முறியடிப்பார், என் பக்கத்தில் நியாயம் இருக்கும்போது எனக்காக அவர் ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம எப்படி இருக்கணும்? வெற்றி உள்ள பிள்ளைகளாய் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 12:33-34, மரம் நல்லதுன்றா கனி நல்லா இருக்கும், மரம் கெட்டதுன்னா கனி கெட்டதாக தான் இருக்கும். அதனால விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க உங்களுடைய வாயிலிருந்து எப்படி நல்ல வார்த்தைகள் வரும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? இந்த மாதத்துல ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருந்தோமானா யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு எதிராக எழும்புகிற பிள்ளைகளை முறியடிக்கிறவர், என்னால ஒண்ணு செய்ய முடியலையே, இவர்கள் தான் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் உமக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் முறியடிப்பீர், என்னை அடிமைத்தனம் கொள்ள நினைக்கிற பொல்லாதனை சூழ்ச்சிகளுக்கு என்னை விலக்கி காப்பீர் என்று சொல்லி நாம தேவனை அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே எதிரிகள் கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், நம்மை விடுதலையாக்குவார். நம்முடைய சத்துருக்கள் தேடியும் காணாதபடிக்கு என்ன செய்வாங்க? உலகத்தின் எந்த மூலையில் இருப்பாங்களோ, பூமியில் எந்த மூலையில் இருப்பாங்களோ கர்த்தர் சிதறடிப்பார். தாறுமாறுகளின் ஆவி அனுப்பி கூட்டம் கூடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் செய்வார். ஆனா நாம என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஜெபிக்கலாமா? எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. ரீபானாதி ரீகமந்த ராத ஹஸ்ஸலாத ரக்கரபா. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல எந்த மனுஷனுக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன்ப்பா. எந்த உறவுகள் ஆண்டவரே, சில உறவுகள் எல்லாம் பாவம் செய்ய பண்ணுகிறதற்கு எந்த சில ஆண்டவரை நண்பர்களுடைய ஐக்கியம் ஆண்டவரை தவறான பாதைகளை நடத்தி கொண்டு இதுவரைக்கும் இருந்திருக்குமானா ஆண்டவரே, அதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. அபிஷேகம் நுகத்தை முறிக்குமே, அபிஷேகம் என் மீது இறங்கட்டும். சொல்லுங்க, என்னை விடுவிக்கிற அக்னி இறங்கட்டும். ரீமாலரா சந்தரா தூரி கபா ரபா ஹபா. கேட்டாதான் தேவன் கொடுப்பார். ஜெயம் வேணும்னா கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இல்லைன்னா அந்த நாள்ல அது பண்ணாங்க, இந்த நாள்ல இது பண்ணாங்கன்னு சொல்லவே வேண்டாம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம். நீ ஜெயம் பெறுவாய்னு சொன்னா ஜெயத்தை தேவன் கட்டாயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. ரிபாபா ரபா சந்தர திரிபி அம்தனாதி அங்கரபா. வாயை விரிவாய் திற. ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் வார்த்தைகளை வைப்பார். அந்நிய பாஷையிலே தேவனோடு இணைந்து, ஆவியானவரோடு இணைந்து பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர வாயை திறங்க, வாயை திறங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வீண் செலவுகள், எத்தனை தூங்க முடியாத இரவுகள், எத்தனை குடும்பத்தில் சண்டைகள், எத்தனை பிரிவினைகள் இந்த ஜூன் மாதத்தில்
நாமத்துல திரளான தேவைகளுக்கு நடுவில் நாங்க இருக்கிறோமே, நாங்க ஒற்றுமையா இருக்கும்படிக்கு ஓ ரகதரபா ஷபா லகரதரபா ஹப்தரபா கரபா ஆண்டவரே சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுக்கு நீ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya லிமபரபா சந்தரபா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். கடைசி ஜெபத்துல ஒண்ணும் இல்லை, நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ரிமபரபௌஷி அங்கரதி அங்கரபா. இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எங்களை சபையை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நாளை தினத்தில் இதை யூடியூப்ல பார்க்க போகிற பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்க்கையில சுபிட்சம் பிறப்பதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எல்லா அந்தகார வல்லமைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா பாவத்தின் ஆவிகள், எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தால் முறிந்து விழுவதாக. மனம் இறங்கி ஆண்டவரே எங்களை சபையின் விசுவாச பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எதிரிகள் இதை கரத்திலே சிக்கிக் கொண்டு ஆண்டவரை தவிக்காதபடிக்கு அடைய ஆவியானவரை நாங்கள் கனப்படுத்தி வாழ, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து நாங்கள் அமைதலோடு இருக்க, தெய்வீக அன்பை இழந்து விடாதபடி இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகங்கள் பாராட்டும் ஆண்டவரே. இத்த நேரத்தில் கூட ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை அண்டிக்கொள்ள உதவி செய்வீராக. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்கள் நல்ல இருதயமாய், என் ஆண்டவர் விரும்புகிற இருதயமாய் மாறுவதாக. எங்களோடு தங்கியிருந்து இந்த மாதம் எல்லாம் ஜெயத்தை தாரும், சாட்சியாக நிறுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாவியம் மறவாதே. ஆமென்.